மாலையிலே நம்முடைய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 13வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ச்சியை பார்த்து கொண்டே வருகிறோம். 12வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். காத்திருக்கிறது என்றைக்குமே கஷ்டமான காரியம். எதற்கு வேண்டுமானாலும் காத்திருப்பது கஷ்டமான ஒரு காரியம். இப்போ காத்திருத்தல் என்ன செய்யுன்னு சொன்னால் அது நம்மளை சோர்வடைய பண்ணும். இங்கே சொல்லிருக்கு இருதயத்தை இழைக்க பண்ணும், சோர்ந்து போக பண்ணும் என்று சொல்லியிருக்கு. ஆனால் காத்திருப்பது தவிர்க்க முடியாத ஒன்று. நான் நினைக்கிறப்ப எல்லாமே நடந்துருமானா நடக்காது. எல்லா காரியத்திற்குமே காத்திருத்தல் என்பது உண்டு. ஸோ காத்திருக்க வேண்டும், காத்திருப்பது அவசியம், தவிர்க்கவே முடியாது. பயிரிடுகிறவன் பயிரிட்டு என்ன பண்ணுகிறான்? பலனுக்காக காத்திருக்கிறான். கண்ணீரோடு கூட விதைக்கிறான், அறுக்கும் போதோ கம்பீரத்தோடு அறுத்து கொண்டு போகிறான் சொல்ல. ஆனால் அந்த இடைவெளி இருக்குதே, விதைப்பதற்கும் அறுப்பதற்கும், அதற்கு காத்திருந்து தான் ஆக வேண்டும். உடனடியாக இன்னைக்கு எல்லாமே இன்ஸ்டன்ட்டில் போயிடுச்சு இல்லையா? இன்ஸ்டன்ட் காஃபி அப்படின்னு சொல்லி எல்லாமே இன்ஸ்டன்ட், உடனே வேணும், எல்லாம் உடனே நடக்கணும். ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் கேட்க வேண்டும், அப்படி தான் எதிர்பார்க்குறோம். அவசரமான உலகம், அதனால் எல்லாம் உடனே நடக்கணும் எதிர்பார்க்குறோம். ஆனால் அது சாத்தியம் இல்லை, காத்திருந்து தான் ஆக வேண்டும். ஆனால் காத்திருக்க விரும்பாதவர்கள் அநேக பிரச்சனைகளிலே சிக்கிக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை பொறுத்த வரையிலே நாம் எதற்காக காத்திருக்கிறோம்? ரோமர் 7வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை இங்கே குறிப்பிடுகிறார். ரோமர் 7வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்க. ஒருவேளை அது காத்திருத்தலை பற்றி சொல்லுதான்னு சொன்னால் ஆமாம் சொல்லுது. ரோமர் 7:24, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஒரு விசுவாசியினுடைய போராட்டம் என்ன? இந்த பாவ சூழ்நிலையிலிருந்து, பாவ சரீரத்திலிருந்து எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும்? நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன். அதுக்கு மேலே வாசிக்கும் போது பவுல் சொல்கிற காரியம் 19ஆம் வசனத்தில், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க, 15ஆம் வசனத்தில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். ஒரு விசுவாசியினுடைய போராட்டம். எப்பொழுது இதிலிருந்து விடுதலை கிடைக்கும்? அதே 8வது அதிகாரத்துக்கு வருவோமானால் மீட்பை பற்றி இங்கே பேசுகிறார். சரியா? 23வது வசனம், ரோமர் 8:23, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட, நாம் என்று சொல்லும் பொழுது பவுல் தன்னையும் சேர்த்துக் கொள்கிறார், வாசிக்கிறவர்களையும் சேர்த்துக் கொள்கிறார். இப்போ பவுல் தன்னையும் சேர்த்துக் கொள்கிறார். நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். எப்போ ஆண்டவர் வருவார், எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு போவோம், எப்பொழுது இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலை ஆவோம் என்று சொல்லி மனுஷன் தவிக்கிறான். மனுஷன் என்று சொல்லணும்னா விசுவாசிகள் தவிக்கிறார்கள் ஆண்டுடைய சமூகத்திலே போகுவதற்காக. பிலிப்பியர் 1வது அதிகாரத்தில் இதனுடைய தொடர்ச்சியாக பவுல் அங்கே சொல்லும் பொழுது, பிலிப்பியர் 1வது அதிகாரம், பிலிப்பியர் 1வது அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது பவுல் சொல்கிறார், ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது எனக்கு அதிக நன்மையாக இருக்கும். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் தரித்திருப்பது எனக்கு அதிக அவசியம். இப்போ போகணுன்ற ஆசை இருக்கிறது, ஆனால் இருக்க வேண்டியதும் இருக்கிறது. என் சொன்ன ஆண்டவர் வைத்திருக்கிறார், இருக்க வேண்டியதுடைய அவசியம் இருக்கிறது, போக ஆசை உண்டு. ஒரு விசுவாசி தவிக்கிறவனாக இருக்கு. இந்த போராட்டம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஸோ அது ஒரு விசுவாசியினுடைய போராட்டத்தை பவுல் அங்கே சொல்லுகிறார்.
1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய தெசலோனிக்க சபையார் எதற்காக காத்திருந்தார்களாம்? 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 10ஆம் வசனத்துடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா, இயேசு பரலோகத்திலிருந்து, அவருடைய குமாரனாகி இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அறிவிக்கிறார்கள். அவங்க யாருக்காக காத்துட்டு இருந்தாங்க? ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தாங்க. தெசலோனிக்க சபையார் அப்படி இருக்காங்க. புதிய ஏற்பாடு முடிகிறது. எப்படி முடிகிறதுன்னு பார்க்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 20வது வசனம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமென். கர்த்தாவே இயேசுவே, கர்த்தராகிய இயேசுவே வாரும். அவர் சீக்கிரம் வரேன்றாரு, நான் வரமாட்டேன் இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொன்னாங்க? சீக்கிரம் வாங்க ஆண்டவரே. ஸோ இந்த ஒரு போராட்டத்தை பாருங்க, காத்திருக்கிற ஒரு காரியம். ஆனால் நம்முடைய காத்திருத்தல் நம்பிக்கைக்குரிய காத்திருப்பு. கட்டாயமாக நமக்கு இதெல்லாம் நடக்கப் போகிறது. ஆனால் எப்பொழுது நடக்கப் போகிறது என்பது மட்டும்தான் நமக்கு தெரியாது. ஸோ காத்திருக்கிற ஒரு காரியம், காத்திருந்து தான் ஆகணும். வயசானவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் போகணும் சொல்ல, அதுக்காக கழுத்தி அறுத்துக்கிட முடியும் இல்லையா? இருந்து தான் ஆகணும். ஆண்டவர் எத்தனை ஆண்டுகள் வைக்கிறாரோ இருந்து தான் ஆகணும். ரொம்ப கஷ்டமான காரியம். அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதை பக்குவப்படுத்த வேண்டும். காத்திருத்தல் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் விரும்பினது வரும்போது அது எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சம் போல இருக்கும். அந்த பக்கம் நாம் போய் சேரும் பொழுது அது எப்படி இருக்குன்னா, ஜீவ விருட்சம் தாராளமாக கிடைக்கிற ஒன்றா? கிடைப்பது அரிதா? அரிதான ஒன்று. சரியா? அது போல கிடைக்காத ஒன்று கிடைத்ததை நம்முடைய வாழ்க்கையிலே உணர முடியும். இதே காத்திருத்தலை பற்றி ஏசாயால என்ன வாசிக்கிறோம்? தெரிந்த பகுதி தான், அதை வாசிக்கலாம். காத்திருக்கிற காரியம். நம்ம யாருக்கு காத்திருக்கிறோம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். சரியா? ஒரு மனுஷனுக்கு காத்திருக்கல. அந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வான்னு காத்துட்டே இருந்தேன் பிரதர், நான் ஏமாத்திட்டாரு அப்படி சொல்றோம். இப்போ மனிதனுக்கு காத்திருக்கிறது இல்லை, மனுஷனை நம்ப வேணாம் சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வாசிக்கலாமா? ஏசாயா 40வது அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கும் போது, இளைஞர் இளைப்படைவார்கள், இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சிட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்ன சொல்லலாம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா அவர் வருகைக்காய் காத்திருக்கிறது மட்டும் இல்லை. சரியா? அவர் செயல்படும்படியாய் காத்திருத்தார். சரியா? ஒரு காரியம் என் வாழ்க்கையில ஆசையோடு கூட இருக்கிறேன், எனக்கு இது வேண்டும்னு சொல்லி நினைக்கிறேன், என் வாழ்க்கையில் இது நடக்கணும்னு சொல்லி யோசிக்கிறேன், ஜெபமும் பண்ணுகிறேன். ஆனால் நான் காத்திருக்க வேண்டும். ஏக்காக காத்து நல்ல நேரத்துக்காக காத்திருக்கிறதுல கர்த்தர் அதை செய்வதற்காக நான் பொறுமையாய் காத்திருப்பேன். நம்முடைய ஆண்டவரை பற்றி பிரசங்கில வாசிக்கிற போது அவர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். சரியா? பதறக்கூடாது, அவசரப்படவும் கூடாது. இன்னைக்கு பிள்ளைகள் திருமண காரியத்தில் அவசரப்படுறதுனால நிறைய காரியங்கள் சிதைந்து போயிடுது. கொஞ்சம் அவசரம், ஆலோசனை கேட்கல, காத்திருக்கவில்லை, ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருப்பது கிடையாது. யாரோ சொன்ன வார்த்தைகள், யாரோ சொன்ன ஆலோசனைகள், அவசரப்படுகிறதுனாலே வாழ்க்கை அப்படியே அழிஞ்சு போயிருது. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு மனுஷன் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவங்க என்ன பண்றதில்ல, இடறி போவது இல்லை. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சில வசனங்களை கூட வாசிக்கலாமே. சங்கீதம் 37 எடுத்துக்கலாமா? சங்கீதம் 37 9வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 37:9, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். சரி, நம்ம ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறதுனால நம்ம மனுஷனுக்காக காத்திருக்கல,
நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு காத்திருக்கல, அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்கல, சரியா, நேரம் பிறக்கிறதுக்காக காத்திருக்கல. நம்ம யாருக்காக காத்திருக்கிறோம்? கர்த்தருக்காக காத்திருக்கோம். கர்த்தர் அதை செய்வார், நிச்சயமாய் செய்வார்னு சொல்லி காத்திருக்கு. அப்போ இந்த இடத்துல சொல்லும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்கிறார்கள். 9ஆம் வசனம், 9ஆம் வசனமோ 5வது வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஸோ கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் முக்கியமான ஒரு காரியம். அதாவது வைத்தியம் பார்ப்பது தவறல்ல, நம்ம செய்ய வேண்டிய முயற்சிகளை எடுப்பதும் தவறல்ல. ஆனால் யார் தான் காரியத்தை வாய்க்க செய்யணும்? கர்த்தரை வாய்க்க செய்யணும். அப்போ என்னுடைய முயற்சிகள் அது என்னுடைய கடமை, நான் செய்ய வேண்டியது கடமை. நான் நல்லா படிக்கணும், எழுத வேண்டிய எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம எழுதணும். அதாவது இப்போ தமிழ்நாடுக்கு இந்த எக்ஸாம்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு, வேலைக்காக எழுதணும். எழுதாமல் கர்த்தரெல்லாம் செய்வார்னு சொல்லி நான் உட்காந்துட்டே இருக்கிறதும் தப்பு. சரியா? நல்லா படிக்கணும், நான் செய்ய வேண்டிய எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டே வரணும். ஆனால் யார் தான் காரியத்தை வாய்க்க செய்கிறது? கர்த்தரை வாய்க்க செய்கிறது. குறுக்கு வழியை கையாள வேணும். காசை கொடுத்து எப்படியாவது வாங்கிடுவோம், ஆளை பிடிச்சி எப்படியாவது வாங்கிடலாம், திருட்டுத்தனம் பண்ணி எப்படியாவது வாங்கிடலாம், இல்லை அது நமக்கு அது அவசரம். அதான் இந்த இடத்துல 5ஆம் வசனம் சொல்லு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாருன்னா அவருக்கு காத்துரு, அவர் செய்வார்னு சொல்லி நம்பு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 9ஆம் வசனத்தில் அப்படி காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்வாங்கன்றது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அப்படி காத்திராதவர்கள், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்னு சொல்லியிருக்கு. 7ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? 7ஆவது வசனம், அதே அதிகாரம், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிறவர்கள் மேலும் எரிச்சல் ஆகாதே, கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய எதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். சரா, அவனுக்கெல்லாம் காரியம் நடக்குது, எனக்கு ஒன்றுமே நடக்கமா, எவனுக்கும் என்னென்னமோ நடக்குது, எனக்கு ஒன்றுமே நடக்கலையே, அதனால பொறாமை கொள்ள வேண்டாம், கோபம் கொள்ள வேண்டாம், தவறான காரியத்தை செய்யவும் முற்பட வேண்டாம், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. ஸோ நம்ம காத்திருக்கிறது மனுஷனுக்காக அல்ல, தேவன் என் வாழ்க்கையிலே நிச்சயமாய் செய்வார் என்று சொல்லி காத்திருக்கிற ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரியா? அதுதான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். 100 வசனம் வாசிக்கலாம். 5வது அதிகாரம், சங்கீதம் 5:3 வசனத்தை பாருங்க. இந்த காத்திருத்தலை பற்றி அழகாக சொல்றார் சங்கீதக்காரன். சங்கீதம் 5:3, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இது ஜெபிக்கிற காரியத்தை, கேட்கிற காரியம். யாரெல்லாம் போய் பார்க்கணுமா பார்த்து எப்படியா காரியத்தை செஞ்சிடலாம், இல்லை அப்படி இல்லை, பார்க்குற தவறுன்னு சொல்ல. ஆனால் யாரிடத்திலே போய் காத்திருக்க வேணும்? தெய்வனிடத்திலே காத்திருக்கிற பழக்கம் அவசியமான ஒரு காரியம். காத்திருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு, காத்திருக்கிறது இழைப்பு உண்டாகும் உண்மைதான். ஆனால் அதனால தான் ஆண்டு சொல்ல, சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க சொல்லுகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதையும் ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 22வது வசனம், 20-22, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். இது என்ன காத்திருத்தல்? எனக்கு தீமை செய்யப்படுகிறது, நான் எனக்கு திருப்பி பழி வாங்கணும் போல இருக்குது, ஆண்டவர் சொல்றார் என்ன பண்ணாத, பழி வாங்காதே, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். அந்த தீமையிலிருந்து அவர், அது ரொம்ப முக்கியமான, ஆண்டவர் காத்திருக்கிற ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுதான் தேவன் எதிர்பார்க்க நம்முடைய வாழ்க்கையில. ஆனால் நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கு. நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கை என்னச்சுன்னா, தேவன் நிச்சயமாய் செய்வார் என்பது நமக்கு தெரியும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரி, இன்னைக்கு அவசரமான உலகத்தில்
வேகமாய் ஓடும் பொழுது பலர் பலவிதமான ஆலோசனை நம்ம சொல்லுவாங்க. ஆண்டவர் அறியாத மக்கள், நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், இப்படிலாம் செய்யலைன்னா எப்படிங்க உங்கள் பிள்ளைக்கு எப்படிங்க காரியங்க ஆகும் அப்படி சொல்லுவாங்க. இல்லை, நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், சொல்ல வேண்டியவரிடத்திலே நான் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், காத்திருக்க வேண்டும். இதுதான் சொல்லும்போது சும்மா இருப்பீர்கள், அவர் உங்களுக்காக என்ன பண்ணுவார், யுத்தம் பண்ணுவார், அப்புறம் எனக்காக செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருவார். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். முக்கியமான ஒரு காரியம். அந்த நம்பிக்கை இருக்குமானால் நான் அமைதியாக இருக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு ஆண்டவர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லி பொறுமையாய் இருக்க வேண்டும். சரியா? இப்போ தேவன் நமக்கு செய்யும்போது அது எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒன்று நாம் அவருடைய வருகைக்கே காத்திருக்கிறோம், ரெண்டாவது அவருடைய செயலுக்காக காத்திருக்கிறோம். விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஆண்டவர் செய்த காரியத்தை நாம் அறியும் பொழுது. 13வது வசனம், நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 13ஆம் வசனம். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைகளுக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். திருவசனத்தை அவமதிக்கிறவன், அதுக்கு ஆப்போசிட் என்ன? அவமதிக்கிறது, மதிக்கிறவன். சரியா? அப்ப திருவசனத்தை அவமதிக்கிறவன் சொல்லும்போது நான் 3 வசனம் வாசிக்கலாம். இந்த இடத்துல திருவசனத்தை அவமதிக்கிறவன் சொல்லி ஒன்று சொல்லியிருக்கிறது. 14வது அதிகாரம் 21வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 14:21, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். சரியா? அப்ப இந்த இடத்துல திருவசனத்தை அவமதிக்கிறவன் 13, 14 பிறனை அவமதிக்கிறவன். 19வது அதிகாரம் எடுத்துக்கலாம். 19வது அதிகாரம் 16ஆம் வசனம். கட்டளையை காத்துக் கொள்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். 3 இடத்துல அவமதிக்கிறது. அவமதிக்கிறதுன்னு சொன்னா மதிக்காம நடந்துக்கிறது. கடவுளுடைய வார்த்தையும் மதிக்கிறது இல்லை, மற்றவனையும் மதிக்கிறது கிடையாது, தன் வழிகளையும் மதிப்பது கிடையாது. எப்படினாலும் வாழ்வோண்டா அப்படி சொல்லலாம். நான் என்ன வழியில் போகிறான், எந்த வழியை கை கொள்ளுகிறான் என்பதெல்லாம் அவனுக்கு முக்கியமே கிடையாது. அவன் விரும்புகிறதே அவன் செய்வான். அந்த வழி, அந்த ஒரு இப்படிதான்ப்பா அவன் நடக்கணும், இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா அதெல்லாம் கிடையாதுயா, எப்படினாலும் நடக்கலாம். தன் வழிகளை அவமதிக்கிறவன், தன் வழியே அவன் மதிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு மனுஷன். இப்போ அந்த மனுஷனை பற்றி சொல்லும் பொழுது, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் சொல்லியிருக்கு. அவனுடைய வசனத்தை மதிக்கணுமா வேணாமா? ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்க வேண்டுமா வேண்டாமா? ஏன் மதிக்கணும் சொல்லுங்களேன். இது என்ன கேள்வின்றீங்களா? அது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. அவர் நமக்கு தீமையை ஒரு பொழுதும் சொல்லுகிறது கிடையாது. அது மட்டும் இல்லை, நான் அடிக்கடி யோசிக்கிறது, காயின் தப்பு செஞ்ச உடனே அவர் இறங்கி வந்து யாரோட பேசுறாரு? அவனோட பேசுறார். இந்த தெய்வம் நம்மோடு கூட பேசுகிறது என்று சொன்னால், இப்போ பிரதமரே வந்து நம்மளோட வந்து பேசினார்னா எப்படி இருக்கும்? அதை எப்படி நினைப்போம்? அதுக்கு எவ்வளோ மரியாதை கொடுப்போம், மதிப்பு கொடுப்போம் இல்லையா? அவரே வந்துட்டு பேசிட்டாருங்க அப்படி சொல்லலாம். நம்ம மேனேஜரே வந்து என் கூட பேசிட்டாருங்க, எதுனாலும் பரவாயில்லைங்க, அவரே பேசிட்டார், இதுக்கப்புறம் என்னங்க அப்படின்னு சொல்லுவோம். மரியாதை, மதிப்பு கொடுப்போம். திருவசனத்தை தேவனுடைய வார்த்தை, தேவனோடு கூட பேசுவாரானால் அது ஒரு சாதாரணமான காரியம் இல்லைங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் என் உள்ளத்திலே வந்து தெளிவாக என்னோட பேசுகிறாரு, நீ இப்படி இப்படி நடக்காது சொல்லி. காயின்ட்டு அதான் சொல்கிறார், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் வாசற்படிகள் பாவம் எடுத்துக்கிறது. அப்போ ஆண்டு தெளிவாக எச்சரிச்சிட்டார், நன்மை செய்ய உன்னுக்கும் என்ன கிடைக்கும்? மேன்மை கிடைக்கும் அப்படி சொல்கிறார். அது தேவனுடைய வார்த்தை. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா, அவருடைய வார்த்தையை அவமதிக்கிறான், மதிக்கலை. வேற என்ன சொல்றது அப்படி சொல்லிக்கிறான். இப்போ அவருடைய வார்த்தையை அவமதிச்சுட்டு தான் நினைச்சதை அவன் செய்தான், தம்பியை போய் கொலை செய்கிறான். அதுதாங்க இது. திருவசனத்தை அவமதிக்கிறவன்
நாசம் அடைவான் சொல்லியிருக்கு. 14:21 வாசம், பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் அப்படி சொல்லியிருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, தரித்திரனுக்கு இறங்குகிறவன் பாக்கியம் அடைவான். பிறனை அவமதிக்கிறவன், பிறன் என்று சொன்னால் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான், என்னுடைய பிறன் யார் என்று சொல்லி ஒருத்தன் கேள்வி கேட்கிறான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, எரிகோவிலிருந்து எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற ஒரு மனுஷனை பற்றி, சமாரியனை பற்றி சொல்லு. ஒரு மனுஷன் திருடனால் அடிபடுறான், ஆசாரியன் கடந்து போகிறான், லேவியன் கடந்து போகிறான், அவங்க எல்லாம் எதுவுமே செய்யல. ஆனால் ஒரு சமாரியன் கடந்து போகும்போது அவனை பார்த்து அவனுக்கு உதவி செய்யும். இப்போ தேவையுள்ள ஒரு மனுஷன், ஒருவேளை அவன் சத்ருவா கூட இருக்கலாம். பிறன் சரியா, பிறனை அவமதிக்கிறவன். இப்போ அந்த சமாரியன் என்ன பண்ணியிருக்கலான்னு சொன்னால், அடிபட்டு கிடக்கிறது ஒரு யூதன். அந்த யூதன் சமாரியனை மதிக்க கூட மாட்டான். ஆனால் அந்த யூதனுக்கு என்ன பண்ணுகிறான், இறங்கி தன் திராட்சை வார்த்து, எண்ணெயை வார்த்து, காயம் கட்டி, தன் வாகனத்திலே அவன் தூக்கி வைத்து, அவனை கொண்டு போய் சத்திரத்திலே சேர்த்து, காசை செலவு செய்து அவனை என்ன பண்ணுகிறான், பராமரிக்கிறான். பிறனை அவமதிக்கிறவன், அதாவது தரித்திரன், கஷ்டப்படுகிற ஒரு மனுஷன், தேவையுள்ள ஒரு மனுஷன். அதை நீங்க பார்த்தீங்கன்னா, தன் ஜாதிக்காரனை மதிக்கிறதும், தன்னை விட ஒரு தாழ்வான நிலைமையில் இருக்கிற மனுஷன் எக்கேடு கிட்ட போனாலும் பரவாயில்லை, அப்படிதான் இன்னைக்கு உலகம் இருக்கு. அப்படி இல்லை, தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் அப்படி அல்ல. மனுஷன் எல்லாருமே யாருடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள், தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள். சரியா? 17வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் சொல்லப்படும். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். முக்கியமான ஒரு காரணம். மனுஷன் சொல்லும்போது அது மனுஷன்தான். ஏழை பணக்காரன், அதுதான் யாக்கோபு சொல்லும்போது, வசதியான ஒருத்தன் உள்ளுக்கு வரான், அவன் அங்கே உட்காரு, உயர்வான இடத்துல உட்காரு. ஏழை ஒருத்தன் வரான், அப்படி போய் காலடியில் உட்காரு அப்படின்னு இல்லை. அது தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் அந்த பாகுபாடு இருக்கவே கூடாது. தேவன் எல்லாரையும் ஒன்று போல ரோமன் வந்தாலும் அவனுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார், குஷ்டரோகி வந்தாலும் ஆண்டவர் உதவி செய்கிறார். பாவத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட பெண் வந்தப்பையும் அவளை அதே போலதான் நடத்துகிறார். நிக்கோதேமு வந்தப்பையும் அவன் அப்படிதான் நடத்துகிறார். அப்ப தேவனுடைய இடத்திலே பாதுகாப்பாக இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அப்படிதான் தேவன் இடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்ப அவமதித்தல் என்பது தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். பிறனை அவமதித்தல் என்பது அவரை உண்டாக்கினவரை அவமதிப்பது போன்ற ஒரு காரியமாக அங்கே காணப்படுகிறது. இன்னொரு வசனம் எங்க பார்த்தோம்? 19வது அதிகாரம் 16வது வசனம், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். அப்படின்னா என்ன சொல்லியிருக்கு இடத்துல? நான் எந்த வழியில் போறேன்றதை நான் என்னைக்குமே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். தன் வழிகளை அவமதிக்கிறவன் அவனுடைய முடிவு என்னன்னு சொன்னா சாவான். இதே புத்தகத்தில் தான் சொல்லியிருக்கு. மனுஷனுக்கு 14:12 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். 14:12 மனுஷனுக்கு செம்மையாய் எனக்கு சரியா படுதுங்க அப்படின்னு இல்லை, அந்த வழி சரியா சரியில்லையா என்று சொல்லி அவன் ஆராய்ந்து பார்த்து செம்மையான வழியிலே அவன் நடக்க வேண்டும். அந்த வழியை அவமதிக்கிறவன், அப்பா அம்மா இப்படிதான் செய்யணும்ப்பா, இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, என் ஃப்ரெண்டு சொல்லிட்டா நான் அப்படிதான் நடப்பேன் அப்படின்னு இல்லை. அது பெற்றோருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணும்? அதாவது தாய் வயது சென்றவளாகும் பொழுது அவளை என்ன பண்ணாத, அசட்டை பண்ணாத. இப்போ அந்த நேரத்தில் அம்மா, வயசான அம்மா ஒரு ஆலோசனை சொல்றாங்கன்னா அதை யோசித்து பார்க்கணுமா வேணாமா? யோசித்து பார்க்கணும். பிறரை அவமதிக்கிற காரியம், நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்கறது இல்லை, என் வழிகளை. இப்போ 3 காரியம் அழகாக அந்த இடத்துல அவமதிக்கிற காரியம். திருவசனத்தை அவமதிக்கிறவன், தேவனுடைய வார்த்தை. பிறனை அவமதிக்கிறது, அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனை அவமதிக்கிறது.
அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த வழியை அவமதிக்கிறவன். எல்லாருமே அழிந்து போகிறதாக வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் கற்பனைகளுக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான் சொல்லு. கற்பனைகளுக்கு பயப்படுகிறவன், பயப்படுறதுனா என்ன? மதிக்கிறது தாங்க. பயப்படுறதுனா பயந்து நடுங்கிறது இல்லை. ஆனால் பதிலாக ஒருத்தவங்க பெரியவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? பயப்படணும். நான் நினைக்கிறது வேற, மற்றவங்க சொல்றது வேறனா அதுக்கு நான் விலை கொடுத்து ஆகணும். அது என்னன்றதை நான் யோசித்து ஆகணும், ஆலோசனை பண்ணி தான் ஆகணும். அப்ப கற்பனைக்கு பயப்படுகிறவன் என்று சொன்னால் தேவன் சொன்னதை நான் பயந்து நடுங்க வேண்டும். ஆண்டுடைய வசனம் இப்படி சொல்லுது, அதுக்கு மீறி நான் செய்ய முடியாது. யோசிப்பு சொல்லுகிறான், நான் தேவனுக்கு விரோதமாய் இத்தனை பெரிய பொல்லாப்பை செய்வது எப்படி? பயப்படுகிறான். ஸோ அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியம். அதனுடைய விளைவு என்ன? பலன் அடைவான் சொல்லு. கற்பனைக்கு பயப்படுகிறவன் பலன் அடைவான். அதுல பலன் உண்டுங்க. ஆனால் அவமதிக்கிறவன் நாசம் அடைவான் சொல்லியிருக்கு. நிச்சயமா அதனுடைய முடிவு அழிவாக தான் இருக்க முடியும். சரி, அழகான வசனங்கள். 12ஆம் வசனத்துல காத்திருத்தலை பற்றி சொல்லியிருக்கு. 13ஆம் வசனத்துல அவமதிக்கிற காரியம், பயப்படும் காரியம். ரெண்டுமே ஜஸ்ட் ஆப்போசிட். மதிக்கிற காரியம் தான். சரியா? தாவீது பத்சேபாளோடு கூட பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? எடுக்கலாமா? 2 சாமுவேல் கண்டுபிடிச்சு நினைக்கிறேன். 12வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்களேன். ஆண்டவர் சொல்றார், இப்பொழுது நீ என்னை அசட்டை பண்ணி, மதிக்கல சொல்றார், அசட்டை பண்ண. இப்ப தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கலன்னா நான் என்ன பண்றேன்னு அர்த்தம்? அசட்டை பண்றேன். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ தேவனுடைய வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா அது வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுடைய ஆலோசனை. அதை நான் அசட்டை பண்ண முடியாது, அதை அவமதிக்க முடியாது. அதனுடைய முடிவு நாசம். நான் கற்பனைகளுக்கு நான் பயப்படும் பொழுதோ பலன் அடைவேன்னு சொல்றேன். 14வது வசனம், நீதிமொழிகள் 13:14. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஞானவான்கள் யாரு? பைபிள்ல இருந்தே சொல்லுங்களேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுபவர்கள் ஞானவான்கள். சரியா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஞானவான்கள். அதை நம்ம தானியேல் படிச்சப்ப ஒரு காரியம் படித்தோம் இல்லையா? தானியேல் 12வது அதிகாரத்தில் அது வருது. தானியேல் 12வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிற நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஞானவான்கள் அப்படி சொல்லியிருக்கு. ஞானவான்கள் ரொம்ப யாருன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற மக்கள். சரியா? இன்னைக்கு அதாவது ஆண்டவருக்கு பயப்படுகிற மக்களுடைய ஆலோசனை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் எதுலேருந்து தான் பேசுகிறேன்? தேவனுடைய வசனத்துல தான் பேசுகிறேன். இப்போ தேவனுடைய வசனத்திலிருந்து சொல்லப்படுகிற ஆலோசனைகள், அது தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம், அவங்க தான் எழுதியிருக்காங்க. இப்போ தேவனுடைய ஆலோசனையை ஏற்று ஞானத்திலே தேறினவர்கள் சொல்லும் பொழுது அதற்கு அது எப்படின்னா ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் சொல்கிறார். அதை பாருங்களேன். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். 6-7 முதல்ல வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6-7 வசனங்கள். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். சரி, இதை அப்படியே படிச்சுட்டே நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறவன் 11ஆம் வசனத்தை பாருங்க. நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அது மட்டுமல்ல, கீழே வாங்களேன். 15வது வசனம், மாறுபாடான பாதைகளிலும்
கோணலான வழிகளில் நடக்கிறவர்களுக்கு நீ தப்புவிக்கப்படுவாய். இந்த உலகத்தினுடைய இச்சைகளுக்கு நான் தப்பணும்னு சொன்னா ஒரே ஒரு வழி, தேவனுடைய ஆலோசனை, ஞானம். மக்களுடைய ஆலோசனை என்பது மக்கள், அதாவது யாரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், இன்றைக்கி நிறைய பேர் டிவியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆலோசனை சொல்கிறாங்க. ஆடி வச்ச நிறைய சாமியார்கள் வந்து நல்ல போதகம் பண்ணிகிட்டே இருக்காங்க. நித்யானந்தா கூட ரொம்ப அழகாக பேசுகிறார், சரியா? ஆனால் அவர் வாழ்க்கையே ரொம்ப பரிதாபமான ஒரு வாழ்க்கை. ஆனால் யாருடைய ஆலோசனை ரொம்ப முக்கியம்? சாலமோனுடைய மகன் கூட ஆலோசனை கேட்டான். யார்கிட்ட போய் கேட்டான்? மூப்பருடைய ஆலோசனையை விட்டுட்டு தன்னுடைய வயதிற்குள்ள வாலிபருடைய ஆலோசனை கேட்டான். அங்கே தான் தவறு நடந்து போச்சு. அப்போ யாருடைய ஆலோசனையை நாம் கேட்க வேண்டும் சொன்னால், யார் தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கிறார்களோ அவருடைய ஆலோசனை மேன்மையான ஒரு காரியம். அந்த ஆலோசனையின்படி நான் நடக்கும் பொழுது இங்கே சொல்லியிருக்குது 15ஆம் வசனத்தில், நீ தப்பு வைக்கப்படுவாய். எதிலிருந்து தப்பு வைக்கப்படுவாய்? 16ஆம் வசனத்தை பாருங்க. தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கும் தப்பு வைக்கப்படுவாய். ஸோ அந்த அசுத்தமான உலகத்திலிருந்து தேவன் நம்ம என்ன பண்ணுகிறார்? பாதுகாக்கிறவராக இருக்கு. அதுதான் பாதுகாக்கும். அப்போ இந்த உலகத்தில் ஒரே ஒரு வழி தப்பிக்கிறதுக்கு, அதான் வழி, சரியா? 13வது அதிகாரம், ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. அதுவும் ஜீவ ஊற்று நம்ம ஏற்கனவே ஜீவ ஊற்றை பற்றி படித்தோம்ல. எதில் பார்த்தோம்? ஜீவ விருட்சம் சொல்லி 12ஆம் வசனத்தில் வாசி. இது ஜீவ ஊற்று, அதுவும் அபூர்வமான ஒன்று, சரியா? எளிதாக கிடைக்கிற ஒன்று இல்லை, சாதாரண ஊற்றில் இது ஜீவ ஊற்று. அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம். கண்ணினா ட்ராப், சரியா? வேடன் வைக்கிற கண்ணி. வேற என்ன வார்த்தை இருக்கு கண்ணிக்கு? பொறி. பொறி, சரியா? பொறினா இந்த பொறியை நினைச்சிடாதீங்க, சரியா? அதுலேயும் பிரச்சனை இருக்கு. எலிப்பொறி, சரியா? அதாவது வலை போட்டு பிடிக்கிற அந்த காரியம், அகப்படுத்துக. அதாவது பொறின்னு சொன்னாலே, கண்ணி என்று சொன்னாலே அங்கே இருக்கின்றது தெரியாது. காலை வச்ச பின்னாடி தான் அது தெரியும், உள்ளுக்கு நுழைஞ்ச பின்னாடி தான் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காரியம். அந்த 2வது அதிகாரமும் 3வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, மணிக்கு 7வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது அங்கே சொல்லியிருக்கு பாருங்களேன், ஒரு புத்தீனமான வாலிபனை பற்றி சொல்லியிருக்கு. கடைசிக்கு வந்தோன்னு சொன்னால் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 7வது அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தைகளை கவனியுங்கள். உன் இருதயம் அவள் வழியில் சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். பாவம் வந்து பாவம் மாதிரி தெரியாது என்றைக்குமே. ரொம்ப, அதாவது ஏவாள் அந்த பழத்தை பார்த்தோன்னே என்ன சொல்லியிருக்கு பைபிள்? இச்சிக்கப்படத்தக்கத பார்வைக்கு வாசிக்கலாமே அந்த வசனத்தை வாசி. அவ்வளோ நாள் அந்த பழத்தை பார்த்துருப்பா, டெய்லி பார்க்குற ஒன்று தான். ஆனால் அந்த சர்ப்பம் பேசின உடனே அந்த பழத்தை பார்க்குறப்ப அது எப்படி இருந்துச்சுன்னா, 6வது வசனம், 3வது அதிகாரம் 6வது வசனத்தில், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து புருஷன் கொடுத்தான். அப்போ எத்தனை இது சொல்லியிருக்கு பாருங்களேன். அது வித்தியாசமாக தெரியுது. இப்போ என்றைக்குமே பாவம் அப்படிதான் தெரியும், ரொம்ப அழகாக தெரியும். சாராயத்தை பற்றி இதே நீதிமொழி என்ன சொல்லியிருக்கு? அது பழப்பழப்பாய் தோன்றும், ஆனால் விஷயத்தை போல், விரியனுடைய விஷயத்தை போல் தீண்டும். அது சரியா? ஒரு சின்ன பாம்பு தான் கடிச்சிச்சு, அது விஷப்பாம்பு இல்லையா நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அந்த விஷம் கிட்டு என்ன பண்ணிடும்? ஏறிடும். அது போல தான் பாவம். ஸோ அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து அது என்ன பண்ணும்? நம்மை பாதுகாக்கும். எது பாதுகாக்கும்? ஆலோசனை, ஞானவான்களுடைய போதகம், தேவனுடைய வார்த்தை, ஏற்கனவே தேவனுடைய வார்த்தையை கடைபிடிக்கிற மக்களுடைய ஆலோசனை.
ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இங்கே அதுதான் இல்லை. ஜனங்கள் கெட்டு சீர்கெட்டு போவதற்கு ஒரே ஒரு காரணம் அதுதான். யாருமே நல்ல ஆலோசனை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. சாராயம் கெடுதல்னு சொல்லி தெரியும், அரசாங்கமே அது லேபிள் அடித்து தெருவாக விற்கிது, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி விற்கிது. ரொம்ப வருத்தம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் தீபாவளிக்கு 15 கோடி குறைவு. என்ன வருத்தம். இப்போ அதையும் நியூஸில் போட்டு சொல்லி, போன வருஷம் தான் நினைக்கிறேன் தெருவிலெல்லாம் போட்டு விற்றாங்கன்னு நினைக்கிறேன், டார்கெட்டை ரீச் பண்ணுறக்கா. நம்ம அம்மா உயிரோடு இருந்தப்ப. சரியா? ரொம்ப கேவலமான காரியம் நம்ம நாடு. அதாவது அங்கே ஞானத்தை நீங்கள் தேட முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். அங்கே ஞானம் உண்டா, ஆலோசனை உண்டா? எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு இடம் இதுதாங்க, தேவனுடைய வார்த்தையை தேடுகிற மனுஷன். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வசனத்தை தேடணும், தேவனுடைய வசனத்தை உட்கார்ந்து வாசிக்கணும். சரி, எதுக்காக வாசிக்கிறோம்னா, அன்று இன்றைக்கு எனக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தாங்க. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை பொறுக்கும்போது சொல்லி கொடுத்தார். ஒரு வாரத்துக்கு வேண்டியது சேர்த்து வச்சுக்கோங்க சொல்லலை. அன்றன்றைக்கு காலையில் என்ன பண்ணும், போய் பொறுக்கிக்கணும். அந்த ஓய்வு நாளுக்கு மட்டும்தான் 2 நாளுக்கு சேர்த்து பொறுக்க சொல்றார். மற்றபடி ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு காரியம். இன்றைக்கு நீர் என்னோடு கூட என்ன பேச விரும்புகிறான் சொல்லும். அப்போ அன்றைக்குரிய ஆலோசனையை தேவன் என்ன பண்ணுகிறான், நமக்கு சொல்லுகிறவராக இருக்கு. இது மந்திர புஸ்தகம் கிடையாது. சரியா? வாசிக்கலன்னா என் தொழில் கெட்டு போயிடும் அப்படிலாம் கிடையாதுங்க. ஆண்டவர் அப்படிலாம் செய்கிறதில்ல. ஆனால் நான் வாசிக்கும் பொழுது நடக்க வேண்டிய வழியை நான் என்ன பண்ணுகிறேன், கற்றுக்கொள்கிறேன். அன்றைக்கு ஏற்பட வேண்டிய ஆபத்துகளிலிருந்து தேவன் என்னை ஞானமாக என்ன பண்ணுகிறார், தப்புவிக்கிறவராக இருக்கிறார் அவருடைய ஆலோசனை அடிப்படையில். அதுதான். சரி, 14ஆம் வசனம், ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. அது கிடைக்காதுங்க அவ்வளோ ஈஸியாக. அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். 15ஆவது வசனம் முடிச்சிடலாம். நற்புதி தயை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிக்கலாம். விவேகமானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். நற்புத்தி, நற்புத்தின்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லிருக்கு. அதாவது என்றைக்குமே புரிந்து கொள்ளுகிற அந்த தாடி என்ன சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க, அதை புரிந்து கொள்கிற ஒரு தன்மை இருக்குமானால் தயை உண்டாக்கும். சரியா? எல்லா மக்களிடத்திலும் நமக்கு என்ன உண்டு, ஒரு கிருபை உண்டு, சமாதானம். குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானம் உண்டு. அப்படி இல்லைன்னு சொன்னா துரோகிகள், அப்படி சொல்லியிருக்கு அடுத்த வசனம் 15ஆம் வசனத்தில். துரோகிகளுடைய வழியோ, தான் இஷ்டமானபடி நடக்கிற வழியோ எப்படிப்பட்டதான். இன்னைக்கு வாலிபர்கள் என்னென்னா, நாங்கள் நினைக்கிறத நாங்கள் செஞ்சால் ஜாலின்னு சொல்கிறாங்க. அப்பா அம்மா சொல் கட்டுப்படுத்தாமல் இருந்தால் ஜாலி, நான் விரும்புகிறதெல்லாம் செஞ்சால் ஜாலி அப்படி சொல்கிறாங்க. இல்லைங்க, அது ரொம்ப கரடு முரடானது இங்கே சொல்லியிருக்கு. துரோகிகள்னு சொல்லியிருக்கு. அதான் நட்புத்திக்கு ஆப்போசிட்டாக தான் சொல்லியிருக்கு. அது ஆண்டுடைய வழி அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாதவங்க, புரிந்து கொள்ளுதலே இல்லாதவங்க, ஏன் எதிர்க்குன்னு சொல்லி யோசிக்க முடியாதவங்க துரோகிகள் சொல்லியிருக்கு. சரியா? அவங்களுடைய வழி எப்படின்னா கரடு முரடானது. 21:10 எடுத்துக்கோங்களேன். 21:10. துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும், அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது. துன்மார்க்கன் இங்கே துரோகின்னு சொல்லியிருக்கு. அதாவது அடுத்தவனை கெடுத்து அடுத்தவனை இழுத்து கீழே போட்டு அடுத்தவனை மிதிச்சு தான் மேலே வந்துடணும். அது அதில் ஒன்றுமே இல்லைங்க. அவன் வழி எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் எப்படி இருக்கு, கரடு முரடானது. ஸோ அதில் பேரலில் இன்னொன்று பாருங்கள், 15ஆவது அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். சோம்பேறி என்ன பண்ணுவான், எப்பயுமே வேலையே செய்ய மாட்டான். அவன் என்ன நினைப்பான், வேலையே செய்யலைனா ஜாலின்னு நினைப்பான். ஏக்கு வேலை செஞ்சுட்டு ஜாலியாக இருப்போம்னு நினைக்கிறான். ஆனால் அவனை பற்றி வாசிக்கலாமா 19ஆம் வசனத்தில், சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. நீதிமானுடைய வழி தான் என்ன கஷ்டமானது நம்ம நினைக்கிறோம்ல. நல்லவனா வாழ்றது ரொம்ப கஷ்டம் பிரதர். ஆனால் பைபிளில் சொல்லியிருக்கு நீதிமானுடைய வழி ராஜபாதைனா ஹைவேஸ். அது ராஜபாதை, ராஜா போகிற வழி அகலமானது, 4 ways போல. அது ரொம்ப அழகாக இருக்கும்.
அவ்வளோ அழகாய் போகலாம், போயிட்டே இருக்கலாம், அதான் அர்த்தம். தடைகள் இல்லை. ஆனால் சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம். ஆனால் சோம்பேறி என்ன நினைக்கிறான்? வேலை செஞ்சாதாயா கஷ்டம், ஜாலியாக நான் என்ன பண்ணலாம், வேலை செய்யாமல் இருக்கலாம். இல்லை, அது முள்வேலிக்கு சமானம். அதே போல தாங்க இது 15ஆம் வசனம். துரோகிகளுடைய வழியோ, நன்மை செஞ்சவனுக்கே தீமை செய்கிறது துரோகி அவன் தான். நன்மை செய்கிற நற்புத்தி உள்ளவன் அல்ல. துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. இன்னைக்கு நம்ம நாட்டை யோசிச்சு பாருங்களேன். கொள்ளை அடித்தவன்லாம், கோடி கோடியாக வச்சிருக்கிறவன்லாம் நிம்மதியாக தூங்குறானா, நிம்மதியாக வாழ்கிறானா? ஒரு பொய்யை சொல்லிட்டு அதை மறைக்கிறதுக்கு அவன் இன்னொரு 10 பொய்யை சொல்ல வேண்டியது இருக்குது. அவன் மைக்கு முன்னாடி நிற்கிறப்ப என்ன பேசுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறத நம்ம தினமும் டிவியில் பார்த்துட்டே இருக்கோம். அதான் சொல்கிறேன், இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு பிச்சை எடுத்துட்டு வாழ்ந்துடலாம் சொல்லி இன்றைக்கி நம்ம யோசிக்கிறது ஆசை. இப்படி ஒரு வாழ்க்கை வேணுமா? காசுக்காக எதையும் பேசி மான வெக்க ரோசம் எதுவுமே இல்லாமல் மைக்கை வந்து நீட்டினா அடுத்து என்ன பதில் சொல்கிறது? அவனுக்கு யோசனை இருக்குமா இருக்காதா? அதே தான் ராவு பகலும் யோசிச்சுட்டே இருப்பான். கரடு முரடானதுங்க. அது ஈஸியான வாழ்க்கை கிடையவே கிடையாது. யாருடைய வழி தான் ஈஸியான வாழ்க்கை? நீதிமானுடைய வழி. நற்புத்தி தயவு உண்டாகும். நல்ல புத்தி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது, நல் யோசனை உள்ளவன், நன்மை செய்ய விரும்புகிறவன், தயையை உண்டாக்குகிறது. மக்களுடைய அவனுக்கு ஒரு நல்ல பெயர், நல்ல உறவை உண்டாக்குகிறது. நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. அதனுடைய தொடர்ச்சி தான் 16ஆம் வசனம். விவேகம் உள்ளவன் அறிவோடு கூட நடந்து கொள்ளுகிறான். அப்ப நற்புத்தி உள்ளவன் யார் தான்? அறிவுள்ளவன் இல்லையா? அறிவோடு கூட நடந்துக்கலாம். மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். அது அப்படியே அவன்கிட்ட வந்துட்டே இருக்குது. அதே 15வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியீனத்தை கக்கும். யார் ஞான விவேகி, யார் மூடன் சொன்னா, ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறவன் விவேகி, ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாதவன் மூடன். சரியா? நமக்கு அற்புதமான புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? தேவனுடைய ஆலோசனை, நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாமே ஆண்டு அழகாக சொல்லியிருக்கேன். இதை நான் படித்து அவருடைய வழியிலே நடப்பேனே. ஆனால் இதுதான் யோசுவாவுக்கு ஆண்டு சொல்கிறார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்யாத இரவும் போலும் தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்படி செய்தால் உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். ரொம்ப அழகாக சொல்கிறேன். ஏன்னா யோசுவா யோசிக்கிறான், மோசே மாதிரி நான் என்ன செய்ய முடியும்? மோசே எவ்வளோ பெரிய ஆள், அவர் அழகாக நடத்தினார், ஆனால் இந்த மக்களை நான் எப்படி நடத்த முடியும்? ஞானம் வேணுமே, அறிவு வேணுமே சொன்னார். இப்போ ஆண்டு சொல்கிற ஒரே ஒரு காரியம் என்ன? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பார். அதை இரவும் போல தியானித்து கொண்டே இரு. ஏன்னா அதன்படி நீ நடந்தால் புத்திமானாய் நடந்து கொள்வாய், உன் வழியை வாய்க்கப்படும். அற்புதமான புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு தோற்று போன ஒரு வாழ்க்கை வாழுவோமானால் யார் குற்றவாளி? நம்ம தான் குற்றவாளி. இதை நம்ம வாசிக்கிறது கிடையாது, வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறோம், அதை கேட்கறது கிடையாது. என்ன சொல்றாரு? ஏன் ஆண்டவர் இப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு? ஒரே வார்த்தையில் அதெல்லாம் இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு ஒத்து வராது பிரதர், அதெல்லாம் என் சூழ்நிலைக்கு இல்லை, அதெல்லாம் செய்ய முடியாது பிரதர் சொல்கிறோம். செய்ய முடியாததை ஆண்டவர் சொல்ல மாட்டார். செய்ய முடியாதுன்னா அதே ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவர் என் சூழ்நிலை செய்ய முடியல, எப்படி ஆண்டவர் நான் செய்யறது, என்ன செய்யறது, எப்படி செய்வதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அதற்குரிய வழிகளை ஆண்டவர் அழகாக அந்த இடத்துல ஞானத்தை கொடுக்குறார். அதான் நம்முடைய ஆண்டவர். அதனால் ஆண்டுடைய ஆலோசனையின்படி நாம் நடக்க ஆரம்பிக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஜெபம் பண்ணலாம். ஜெபம் நேசிக்க நல்ல ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நீதிபதிகள் எவ்வளோ அற்புதமான ஆலோசனைகளை கற்றுக் கொடுக்கிறது. நாங்கள் யோசிக்காத அநேக காரியங்களை எங்களுக்கு அது கற்றுக் கொடுக்கிறது. எங்கள் கையில் உடைய ஞானமாகிய புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறீர், உடைய ஆலோசனையை கொடுத்திருக்கிறீர். அது எவ்வளோ பெரிய மேன்மையாக இருக்கிறது ராஜா. அதை எங்கள் கையிலே வைத்துக்கொண்டு நாங்கள் மூடர்களாய் நடக்காமல் ஞானிகளாய் நடந்து கொள்ள கிருபை தாரும். உடைய ஆலோசனையின்படி செய்கிறதுனாலே நாங்கள் புத்திமான்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் அநேகருக்கு இதன் மூலமாய் ஆலோசனை சொல்லவும் எங்களுக்கு பலன் தாரும்.
ஒவ்வொரு நாளும் அந்த ஆலோசனை உம்மிடத்திலே தேட எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். அதிகாலையிலே ஆயத்தமாகி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காணப்பட கிருபை தாரும். கர்த்தாவே, இவ்வளவு பெரிய ஞானமாகிய பொக்கிஷத்தை எங்களுக்கு கையில் கொடுத்திருக்கிறீர். அது திறக்கப்பட்ட புஸ்தகமாக இருக்கிறது. நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு அது எங்கள் பாஷையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை விளக்கி சொல்ல பரிசுத்த ஆவியானவரை எங்கள் உள்ளத்திலே நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் அதை சரியாக பயன்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். மூடர்களைப் போல மதீனமான காரியங்களை செய்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அழித்து போனாதபடிக்கு உம்முடைய ஆலோசனையின்படி நடந்து நாங்கள் வெற்றி பெற எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வார்த்தைகளுக்காக நடிச்சுக்கிறோம். அதை நாங்கள் தொடர்ந்து படிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இன்றைக்கு நாங்கள் யோசித்த காரியங்களும் ஆண்டவரே மனதில் இருத்திக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நாமத்தை மேம்படுத்தும் அந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பேர் பெற ஆசிரியர் எல்லாவற்றையும் கருத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.